91 to 96 முடியுதுமா. ஓகே. அலெக்சாண்டர் ரிட்டையர்ட் டிஜிபி ஜெயலலிதா கிட்ட வேலை செஞ்சு உளவுத்துறைக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார். அதுக்கு பிறகு திமுக ஆட்சி 96 வந்த உடனே கலைஞர் வந்துடுறாரு. ஜெயலலிதா கிட்ட இருந்தாலும் எவ்வளோ அவர் அந்த அதிகாரி எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார் என்பது ஊரறிந்த விஷயம். மாறன் சொல்கிறார், அலெக்சாண்டரை கூப்பிட்டு திருப்பி இன்டெலிஜென்ஸுக்கு போடுங்க. சொன்ன உடனே நார்மலாக யாராவது இருந்தாலும் ஐயா அவங்க ஏடிஎம்கில் இருக்க ஜெயலலிதா நெருக்கமாக இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே கூப்பிட்டு போன கவர்மெண்ட்டில் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஐயா உங்களோட கடிதத்தெல்லாம் மொழிபெயர்த்து கொடுக்குறது தான் என் வேலை. ஓ அதெல்லாம் நீங்கள் மொழிபெயர்ப்பீங்களா? எதெல்லாம் மொழிபெயர்ப்பீங்க சொல்லுங்கள். அவர் வரிசை ஐயா இதெல்லாம் ஏதாவது ஒரு இதை மொழிபெயர்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஐயா நீங்கள் இந்த தேதியில் ஒரு கவிதை எழுதிருந்தீங்க. என்ன கவிதை அது? புள்ளின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதிருந்தீங்க. இந்த புள்ளி அந்த புள்ளி கார்புள்ளி அரைப்புள்ளி செம்புள்ளி கரும்புள்ளின்னு வரிசையாக வெறும் புள்ளின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. கவிதை அதை டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியலைங்க. ஏன் பண்ண முடியல? இல்லைங்க, அதை எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணாலும் அந்த நீங்கள் எழுதின அந்த சுவை அதில் வரல. சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? ஐயா உளவுத்துறையில் எங்கள் வேலை. மாறன் சொல்கிறான், இந்த வேலைக்கு நீ தான் சரிப்பட்டு வருவேன்னு. வந்துடுறியா? ஐயா வந்துடுறேங்க. உளவுத்துறைக்கு போடுறார். அவர் எடுத்த முடிவு எவ்வளவு சரியான முடிவு என்பது 98 என்று நினைக்கிறேன். ராஜ்குமார் கடத்தப்பட்டார் அல்லவா? 2 மாநிலங்களுக்கு இடையே மூளை இருந்த மிகப்பெரிய மோதலை அன்றைக்கு கருணாநிதியோடு உடனிருந்த உளவுத்துறை அதிகாரிகள் தான் அன்று சரி செய்தார்கள்.